இது தெரியாமல் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25,000 வரைக்கும் லாஸா. வீடியோவில் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்ட் விசஸ் ஜிஆர்டி ஃப்ளெக்ஸ் 11 இதுதாங்க பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் இயர் 2025 ஜனவரியிலேருந்து நவம்பர் வரைக்கும் மாதம் 10,000 ரூபாய் சேமிச்ச மாதிரி ஒரு கணக்கில் ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுதான் அந்த சார்ட். இதில் நமக்கு எது லாபம், எது நமக்கு கொஞ்சம் கம்மி லாபம் தருதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜுவல்லரி வாங்க போகிறேன், 18% வேஸ்டேஜ்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 1,10,10,000 ரூபாய் சேமிச்சு வச்ச அமௌண்ட்டுக்கு 12வது மாதம் டிசம்பர் கிராம் விலை 12,800 ரூபா இருக்கிற அன்னைக்கு போய் வாங்குறேன்னு அசியூம் பண்ணிப்போமே. அன்னைக்கு எனக்கு சேர்ந்திருக்க கோல்டு வெயிட் பார்த்தீங்கன்னா 11.08 கிராம்ஸ். அதோட விலை பார்த்தீங்கன்னா 1,41,836 ரூபாய். இப்போ சேமிச்ச இந்த அமௌண்ட்டுக்கு மேக்கிங் சார்ஜஸே இல்லை. ஏன்னா அதுதாங்க இந்த ஸ்கீமோட பெனிஃபிட். மேக்கிங் சார்ஜஸ் நான் பே பண்ணாததுனால அதுக்கான ஜிஎஸ்டியும் எனக்கு கிடையாதுங்க. இப்போ சேமிச்சு வச்ச கோல்டுக்கான ஜிஎஸ்டி 3% மட்டும் கட்டினா போதும். அதோட வேல்யூ 4,255 வருது. ஸோ இந்த அமௌண்ட் மட்டும் நான் பே பண்ணி என் நகையை நான் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டா கோல்ட் பார்ப்போமா. இன்ஸ்டா கோல்ட்லையும் 1,10,000 வரைக்கும் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இதில் அக்யூமுலேட் ஆன கோல்டு பார்த்தீங்கன்னா 11.639 கிராம்ஸுங்க. எப்படிமா இதில் மட்டும் அதிக கிராம் ஆட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட். ஏன்னா நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு முதல் 4 மாதத்துக்கு 7% தராங்க, அதுக்கு அடுத்த 4 மாதத்துக்கு 5%, அதுக்கு அடுத்த 2 மாதத்துக்கு 3%, கடைசி 1 மாதத்துக்கு 1% கோல்டாக உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுது. அதனால தான் நமக்கு இங்கே அடிஷ்னலாக கிராம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிப்போம். உங்களுக்கு அக்யூமுலேட் ஆன கோல்டு வேல்யூ 11.639 கிராம்ஸ். அதுக்கான கோல்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,48,984 ரூபீஸ் வருதுங்க. இப்போ இன்ஸ்டா கோல்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கிங் பே பண்ணணும். 18% வேஸ்டேஜில் ஒரு நகை எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கான அமௌண்ட் இங்கே 26,817. இதில் நம்ம மேக்கிங் பே பண்ணியே ஆகணுங்க. ஸோ இந்த மேக்கிங்கான ஜிஎஸ்டி 5% 1,341 ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டுக்கான ஜிஎஸ்டி 3% 4,470 வருது. ஸோ இந்த எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் நம்ம 32,628 ரூபீஸ் கொடுத்து நம்ம கோல்டு எடுத்துகிட்டு வர மாதிரி. இப்போ அடிஷனாக கிடைச்சிருக்க கோல்டு கிராம் கரண்ட் வேல்யூவான 12,800க்கு கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு 7,148 ரூபீஸ் தாங்க லாபம் கிடைக்குது. அதனால் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் 18% வேஸ்டேஜில் ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா கோ வித் ஜிஆர்டி ஃப்ளெக்ஸ் 11 இது தாங்க வின்னர் கம்பேரிசனில். ஏன்னா இதில் தான் நம்ம கம்மி அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் 7,000 ரூபா தான் லாபம். ஆனால் இதில் நமக்கு ஒரு 25,000 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்குதுங்க. ஏன்னா நம்ம மேக்கிங் பே பண்ணுறது இல்லை. அடடே அப்படியாம்மா, அப்போ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் சேவே பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தாங்க இல்லை. டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க எங்கள் யூடியூப் சேனலில் இருக்க ஃபுல் வீடியோவை பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.